நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சர்வீஸ். டெய்லியும் சர்வீஸ் வந்து பண்ணிருக்கோம். அந்த சர்வீஸ்க்கான இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாஷ் லோகோ வந்து ஸ்லாஷ் பண்ணிட்டு லோகோ ஸ்லாஷ் பண்ணிட்டு ஆன் பண்ணி இந்த ஆன்போர்டிங் ஃப்ரேம் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஆப்போட லோகோ நான் நேம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு லோகோ வந்து பேஸ் பண்ணி டேபிள் பேஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸ்டூடெண்ட் வந்து யூ ஆர்கனைஸ் யுவர் ஒர்க் ஸ்மார்ட்லி அண்ட் கெட் மோர் தென் யுவர் கம்ப்ளீட். ஸோ இப்போ வந்து ஃப்ளோ கான்செப்ட் இருக்குன்னா ஆல்ட்ரேஷன் டேபிள் பார்ப்பாங்க, கேல்குலேஷன் வீட்டு கேல்குலேஷன்ஸ் பார்ப்பாங்க, ஏஆர் விஆர் கான்செப்ட் பற்றி ஒரு பர்சனை வந்து ஸ்கேன் பண்ணி அந்த பர்சனுக்கான இது வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இவங்க நோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் மேனுவலாக நோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இகாமர்ஸ் யூஸ் பண்ணி ஃபேப்ரிக் சேல் பண்ணுறது, ட்ரெஸ் சேல் பண்ணுறது எல்லாமே ஒரு ஆப்ல சர்வீஸ் டெய்லரிங் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ நான் லாகின் வந்து ஆல்ரெடி பண்ண லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு நான் காமிக்கிறேன். ஃபோன் நம்பர் 91 இந்தியன் வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் 91 லாகின் செக் பண்ணோடனே லாகின் இங்கே வந்து ப்ரொஃபைல் டிஃபால்ட் ப்ரொஃபைலில் என்ன லாகின் பண்ணோமோ அந்த லாகின் நோட்டிஃபிகேஷன் மெனு ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் நான் ஃபஸ்ட்டு ஓவர் வியூ சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சர்ச் பார் ஃபில்ட்ரேஷன்ஸ் ஐக்கான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கிவ் மெஷர்மெண்ட், ஃபேப்ரிக் கால்குலேஷன், ஆல்டர்னேட்டிவ் கிளாத்ஸ் இதெல்லாம் மெயின் கேட்டகரிஸ். கஸ்டமைஸ் டெய்லர் மேக் கிளாத்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. மோட் ஃபர்ஸ்ட் இந்த கம்பார்ட்மெண்ட் சொல்லியிருக்கேன். மேலே வந்து லாகின் பண்ண ஃபோன் நம்பர், இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் இது இருந்தால் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். மெனுவில் வந்து என்னென்னா ரிப்போர்ட், ஆர்டர், ப்ரைஸ் அண்ட் பாலிசி லாக் அவுட் இருக்கும். கேட்டகரிஸில் வந்து என்னென்னா கிவ் மெஷர்மெண்ட். ஒரு மெஷர்மெண்ட் நம்ம மேனுவலாக மேனுவலாக பண்ணோம்னா அந்த மெஷர்மெண்ட்டு ஃபேப்ரிக் கால்குலேட்டர் ஃபேப்ரிக் கலெக்ஷன்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபேப்ரிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மீட்டர் இந்த மாதிரி இருக்கும். ஆல்டர் பண்ணோம்னா அந்த ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஷர்ட்டை மட்டும் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ டெய்லர் வந்து ஆல்ரெடி தச்சு யூனிஃபார்ம்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிச் பண்ணி மெட்டீரியல்ஸ் வந்து சேல் பண்ணுறது மோர் ஆப்ஷன்ஸ். இப்போ ஃபேப்ரிக் கலெக்ஷன்ஸ் வந்து என்னன்னா அவங்க ஃபேப்ரிக் என்னென்ன ஷிஃபான் வந்து 1200 பீஸ், ஒரு ரோல் பண்டலாக வந்து நான் பீஸ் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி நான் இதுதான் ஹோம் கண்டென்ட். இந்த ஹோம் கண்டென்ட்டில் ஃபர்ஸ்ட் டேப் இது ஃபேப்ரிக் கேலரியில் வந்துட்டு என்னென்னா அவங்க ஸ்டிச் பண்ண கிளாத்தோட இது இங்கே ஃபேப்ரிக் கால்குலேட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏஆர் விஆர். ஏஆர் வந்துட்டு அவங்களுக்கு லாஸ்ட்டாக காமிச்சேன். ரிப்போர்ட்ஸ் வந்து டெய்லி வீக்லி மந்த்லி ரிப்போர்ட்ஸ் எடுத்துதான். அதுக்கப்புறம் வந்துட்டு அக்கௌண்ட்ஸும் வந்துட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு என்னென்னா ஹோமில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிவ் மெஷர்மெண்ட் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வாங்குகிறோம். கஸ்டமர் நேம் வந்து என்னென்னா நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் வந்து என்னென்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துனா கேபிள் சிக்ஸ் எல்லாத்துக்குமே வேலிடேஷன்ஸ் இருக்கும். சேவ் அண்ட் கண்டினியூ நெக்ஸ்ட்டு சஜஷன் ஐட்டம்ஸ் மாதிரி இங்கே வந்து கேட்டகரிஸ் எல்லாமே இருக்கும். இங்கே ஆல் கேட்டகரிஸில் வந்துட்டு ஆல்பபெட்டிக் ஆர்டர் வரும். இப்போ வந்து என்னென்னா சாரீ ப்ளவுஸ் மட்டும் நான் வந்துட்டு சூஸ் பண்ணுறேன். சாரீ ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வரும். இங்கே ஆட் மெஷர்மெண்ட், நெக் பேட்டர்ன், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் வச்சு அந்த ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸு, டெலிவரி டேட்டு, ஃபங்க்ஷன் டேட் இதெல்லாம் வந்துட்டு டிஃபால்ட். இதில் வந்து மேண்ட்ரேட்ரி என்னென்னா டெலிவரி ஆப்ஷன், டெலிவரி டேட் வந்து டெலிவரி டேட் வந்துட்டு என்னென்னா பிடிச்சா மட்டும்தான் வரும். உங்களுக்கு இது கோர்ஸ் வந்து ஆட் மெஷர்மெண்ட் நம்ம வந்து காட்டுது. இது என்னென்னா வீட்டில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு ஆப்பு. இப்போ வந்து என்னென்னா ப்ளவுஸ் வந்து நான் எல்லாமே வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வந்து எல்லாமே ட்ரெண்டுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் மெஷர்மெண்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன்னா எல்லா மெஷர்மெண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து எனக்கு நம்ம ஃப்ரீ சைஸ் கட் வேணுமா அந்த மாதிரி வேணும்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போ வந்து பெரியவங்களுக்கு தைக்கணும் அப்படின்னா நான் கட்டோரி வச்சுட்டு ஹூக் டைப் நான் கொடுக்குறேன். சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டேன்னா என்ன டைப்புன்றது இங்கே வந்துடும். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். குர்த்திக்கு வந்துட்டு இவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறோம்.
123 123 டிசைனிங் சார்ஜ் ஒரு 100 நான் ப்ரைஸ் பண்ணுறேன்னா 1000 ப்ரைஸ் பண்ணுறேன்னா அது எவ்வளோ 1200 அந்த ப்ரைஸ் வந்து ஆட் ஆகிடும். இன்கேஸ் நான் ஆட் ப்ரைஸ் கொடுத்தேன்னா இந்த மாதிரி வந்து ஆட் ஆகும். இது ஏஆர்விஆர்னால கொஞ்சம் ஒரு இஷ்யூனால வந்து இந்த மாதிரி ரீலோடிங் ஆகுது. இந்த மாதிரி எல்லாம் இன்னொன்று என்னன்னா நான் வந்து கஸ்டமைஸ் நோட்டுமே இங்கே வந்து பண்ணிக்கலாம். இங்கே ரெக்கார்ட் ஆப்ஷன் என்னன்னு கொடுத்து காட்டும். திஸ் டைம் மட்டும் கொடுத்துடலாம்னா இந்த மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணுறதை இங்கே வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ப்ளே பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்கும். டெலிவரி டேட் வந்து இன்னைக்கான டேட் கரண்ட்டாக காமிக்கும். இப்போ நான் இன்கேஸ் நான் நவம்பர் 27 டெலிவரி. இப்போ நான் ஃபங்க்ஷன் டேட்னா ஃபங்க்ஷன் டேட்லேயே நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே பண்ணிக்கலாம். கார்ட் இமேஜ் நான் ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் ரெஃபரன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கிட்ட ரைட் கிட்டன்னு கொடுத்து மெஷர்மெண்ட் கிவன் கொடுத்துருக்காங்க வந்து கேலரி நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோம்னா இது வந்து ஆகும். ஃபேப்ரிக் கேல்குலேட்டர் இந்த சாரி எனக்கு ஒரு சைஸ் வேணும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைஸை வச்சு இங்கே வந்து மெஷர்மெண்ட் ஆகி எனக்கு ஒரு குவான்டிட்டி மட்டும் இப்போ அந்த இதுக்கான 1.5 மீட்டர் இந்த மாதிரி வந்து வரும். அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் சென்டர் பூரா வருது. என்னோட நேம் எதுக்கு பண்ணணும்னா நம்ம மட்டும் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டோம்னா இது ப்ரைவசி பாலிசி. அதுக்கப்புறம் அந்த அபவுட் வேறான இருக்கும் ப்ரைவசி பாலிசி. அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் யூஸர் ஒர்க் ஷாப் வீடியோஸுமே நம்ம கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்டர் எத்தனை ஆர்டர்ஸ் வந்து வந்திருக்குன்றதும் வந்துடும். ரிப்போர்ட் நான் வந்து என்னென்ன பண்ணுறதுன்றதும் வந்துடும். இப்போ இன்கேஸ் நான் வந்து ஃபேப்ரிக் கேல்குலேட் எடுத்துருக்கேன்னா ஒரு 2 மீட்டருக்கு வந்து 1000 இந்த மாதிரி வந்து வந்துடும். இப்போ நான் ஒரு ஃபேப்ரிக் ஆட் பண்ணி இப்போ நான் ஆட் பண்ணிக்கலாம். நான் சேல் பண்ணுற மாதிரி தான் வந்து வரும். இந்த மாதிரி ஆல்ட்ரேட்டிவ் ப்ராஜெக்ட் என்னென்னலாம் பண்ணிட்டு கொண்டு போகணும். இந்த ஆல்ட்ரேட்டில் வந்து கஸ்டமைஸ் சர்ச்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு ஃபேவர் ப்ராஜெக்ட் நான் எடிட்டர் எப்பவுமே நான் பண்ணுற ஒரு கான்செப்ட் மோர் நம்ம எல்லா ப்ராஜெக்ட் ஆர்டர் அவுட்கம் கிராஃபுக்கு சேர்த்து சேர்ந்து ஃபேப்ரிக் இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இப்போ நான் வந்து என்னன்னா ரெண்டு டைப்பாக இருக்காது. இந்த மைக்ரோஃபோன் டெவலப்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கோம். அந்த டெவலப்மெண்ட் கேமரா எவ்வளோ லென்த்து அப்பர் லென்த்து இந்த மாதிரி வந்து ப்ளவுஸோட லென்த் இன்னும் மெஷர்மெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி